இன்றைக்கி மூளை வறுவல் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 வெள்ளாட்டு மூளை 2 எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 இதுக்கு வெங்காயம் ஒரு 100 வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. மூளைக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி. இவ்வளோ தான். ஜீரகப்பொடியும் மிளகு பொடியும் சும்மா குறப்பாக, ரொம்ப நைஸாக வேண்டாம். அம்மியில் வச்சு 1-2 நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மூளையை வெந்நீர் வச்சு கொஞ்சம் வெந்நீர் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விரப்பு கொடுக்கும். நம்மளுக்கு வந்து கட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்ல வெந்நீர் கொதிக்குது. இந்த கொதிக்கிற வெந்நீரில் இந்த மூளையை ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துருவோம். மூளையை வெந்நீரில் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துக்குவோம். வெளியில் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி இல்லாமல் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, மூளையை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம், துண்டு துண்டாக. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 வெங்காயத்துக்கு உரித்து நல்லா கட் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். எண்ணெயிலேயே வெங்காயம் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடியை மிக்ஸ் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். வெங்காயத்துலலாம் உப்பு பிடிக்கணும். அதுக்காக வெங்காயம் வதக்கும் போதே உப்பை போட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் கொஞ்சம், வத்தல் பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுருவோம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவு போடுங்க. ஜீரகப்பொடி கொஞ்சம் 1 ஸ்பூனு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து வேகட்டும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோ. கொஞ்சம் இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மூளையை போடும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்து கொஞ்சம் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மூளையை போட்டுருவோம். மூளை வந்து நம்ம ஏற்கனவே வெந்நீரில் போட்டதுனால பாதி இது வெந்து தான் இருக்குது. மூளை வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து திரும்ப நம்ம மசாலில் போடவும் நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் இப்படி பிரட்டி விட்டு ஒரு மூடியை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திறந்து பார்த்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்படி பிரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா வேகும் 2 பக்கமும். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உடஞ்சிராமல் இப்படி திருப்பி விடுங்க. அடிக்கடி இப்படி போட்டு கரண்டியை விட்டு கிண்டக்கூடாது, உடஞ்சிரும். நல்லா பிரட்டி விடணும். இப்போ நம்மளுக்கு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க.